ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாட்ஸ்டாரில் எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் அப்படிங்கிறது தான். இந்த ஹார்ட் பீட் வெப் சீரிஸோடைய சீசன் 3 அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ மை காட், எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு சில விஷயம். அதாவது இந்த ஹார்ட் பீட் அப்படின்ற இந்த சீரீஸில் ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் அப்படின்றது வந்திருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே வர 30ஆம் தேதிக்காக தான் ரொம்பவும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 30ஆம் தேதியிலேருந்து தான் ஹார்ட் பீட் அதோடைய சீசன் 3 அப்படிங்கிறது லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இந்த சீசன் 3க்காக தான் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம தேஜு இருக்காங்க இல்லையா, ஹார்ட் பீட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தேஜு அப்படிங்கிறவங்க. ஹார்ட் பீட் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப ஃபேவரட்டாக தான் இருக்கும். அதில் மெயின் தேஜு கேரக்டர் அப்படிங்கிறது, அந்த மாதிரி தேஜுவோட ரோல் அப்படிங்கிறது தனித்துவமாக தெரியும். அவ்வளவு போல்டாக பியூட்டிஃபுல்லாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம யோகலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹார்ட் பீட்டில் இருந்து குவிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வெப் சீரீஸில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பயங்கர ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா தேஜுவோட ரோல் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேஜு செம்ம பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளோ போல்டாக செம்மையாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நம்ம யோகலட்சுமி தேஜுவாக நம்மளோட மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ தான் தேஜுக்கும் நவீனுக்கும் காதல் வர மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே சீசன் 2ல் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஓகே, சீசன் 3ல் என்ன ஆக போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தேஜு என்ன போட்டிருக்காங்கன்னா, எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உண்மையாகவே மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் காய்ஸ், என்னோட ஹெவி ஹார்ட்டோட நான் இதை சொல்கிறேன், இனிமேல் நான் ஹார்ட் பீட் சீரீஸில் இல்லை அப்படின்னு. இது எனக்கு கஷ்டமான விஷயந்தான், ரொம்ப ஈஸி கிடையாது. பட் எல்லாருக்குமே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு டேரக்டரான எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தேஜுவாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் என்னை நம்பினதுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னும். அண்ட் என்டையர் கேஸ்ட் இருக்காங்க, ரதி, விஜய், ரீனா, அர்ஜுன் எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கூட எடுத்த நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரதி மேம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லாரோடையும் எடுத்த பிக்சர்ஸை ஷேர் பண்ணி அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன தேஜு இப்படி பண்ணிட்டீங்க, தேஜுவும் நவீனும் ஒரு க்யூட் பேரு அப்படின்னு தான் இருந்தோம். ஸோ எஸ், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யாரெல்லாம் தேஜுவை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.